யூசுவலாக கடையில் வாங்குற பிஸ்கெட்ஸ்னாலே அது மைதா மாவில் செஞ்சதாக தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா கோதுமையில் செஞ்சதாக இருக்கும். அதையும் மீறி ஹெல்த்தி பிஸ்கெட்ஸ் அப்படின்னா ராகி பிஸ்கெட்ஸ் இருக்குங்க, இல்லை கம்பு அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ்லாம் இருக்குது. என்னைக்காச்சும் சத்து மாவில் பிஸ்கெட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்துச்சு. வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாமா? 50 கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் மெல்ட் பண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. இது ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம், அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு நான் சத்து மாவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதாம் அண்ட் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இந்த கொக்கோ பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே யூஸ்வலாக. அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். முக்கியமான ஸ்டெப்பே இதுதான். பால் பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். இந்த மொத்த மாவுக்கே எனக்கு 1லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பால் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் கம்ஃபர்டபுளாக இருந்தால் கையிலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் தான் இருக்கணும். உங்ககிட்ட குக்கி கட்டர்ஸ் இருந்துச்சுன்னா சப்பாத்தி கட்டையில் திரட்டிட்டு குக்கி கட்டர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை விட இந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரில் வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1லேருந்து 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாகிடும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு உடனே இந்த மாதிரி பீஸ் போட்டுருங்க. நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணாலே இது சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு தான் அடுக்கி வைக்கணும். அவன்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். சப்போஸ் நீங்கள் கேஸில் பண்ண போறீங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு பிளேட்டில் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 20லேருந்து 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணுங்க. ரெடி ஆகிடும்.